Hello everyone, welcome back to my Starlight Tarot. நீங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணி. நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, ஸ்க்ரீனில் சில நம்பர்ஸ் வந்து தெரியும். இந்த நம்பர்ஸ் உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆர் உங்கள் பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த்தாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்கள் கூட வந்து கனெக்ட் வந்து பண்ணலாம். ஆர்எல்ஸ் இல்லை என்னோடய பார்ட்னரோட டேட் ஆஃப் பர்த்தும் இல்லை என்னோட டேட் ஆஃப் பர்த்தும் இல்லைனாலுமே ஓகே தான். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஸோ இந்த வீடியோ உங்கள் கூட கனெக்ட் பண்ணாலுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். லெட்ஸ் see பார்க்கலாம். ஓகே லெட்ஸ் see. இந்த 2 கார்ட்ஸ் வந்து என்னோட ஹேண்ட் வந்து ஃப்ளிப் ஆச்சு. பார்க்கலாம் என்ன கார்ட்ஸ்னு. சாரி 3. Five of Cups, the Hierophant and Strength. ஓகே, நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ ரொம்பவே செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களை ரொம்பவே ப்ரொடெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. நிறைய விஷயத்தில் உங்களை நிறைய ப்ரொடெக்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ரொடெக்ட் வந்து உங்களுக்கு தப்பாக கூட தெரிஞ்சிருக்கலாம். அவங்க நடிக்கிறாங்களோ அந்த மாதிரி. பட் அவங்க நடிக்கல, உங்க கூட வந்து உண்மையாக தான் இருந்திருக்காங்க. உண்மையாக தான் அவங்கள வந்து ப்ரொடெக்ட் வந்து உங்கள் பர்சன் வந்து பண்ணியிருக்காங்க. சம்டைம்ஸ் அது உங்களுக்கு வந்து ஃபேக்காக கூட தெரிஞ்சிருக்கும். ஒரு ரொமான்டிக் பார்ட்னராகவே இருந்திருப்பாங்க. ரொம்ப ஒரு அட்ராக்டிவான பார்ட்னராக இருப்பாங்க. ஈஸியாக ரொம்ப க்ளோஸ் ஆகக்கூடிய பர்சனாக இருப்பாங்க உங்கள் பர்சன். அந்த அட்ராக்டிவ் வந்து நீங்கள் ரொம்ப வந்து ஒரு ரொம்ப சைலண்ட்டான பர்சனாக இருப்பீங்க. அவங்க ரொம்ப டாக்கட்டிவான பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப அட்ராக்டிவாக பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க 2 வார்த்தை தான் பேசுவாங்க, அதையும் ரொம்ப அட்ராக்டிவாக சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கே. ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு ரொம்பவே இம்ப்ரூவ்ஸ் வந்து பண்ணியிருக்கும் உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து. இப்போ ஒரு புது இடத்துக்கு போனாலுமே அங்கே இருக்க பீப்புள் கூட ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க, ஈஸியாக பேச ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் பர்சனாகவுமே இருக்கலாம். ரொம்ப அட்ராக்டிவாக யூனிக்காக தெரியக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு நீங்களாக கூட அப்படி இருக்கலாம். நேச்சராகவே அந்த ஹெல்பிங் மைண்ட் வந்து உங்கள் பர்சனுக்கு வந்து இருக்கும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்ககிட்ட நிறைய வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப சார்மிங்கான ஒரு பர்சன் கூட தான் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இருந்திருப்பீங்க. வேறு வேறு ரிலீஜியஸாக நீங்கள் இருக்கலாம், என்னால் அதுவுமே பார்க்க முடியுது. உங்களுக்கு நிறைய ஃப்ரீடம் வந்து கொடுத்துருப்பாங்க உங்கள் பர்சன். நீங்கள் கூட வந்து உங்கள் பார்ட்னருக்கு நிறைய ஃப்ரீடம் வந்து கொடுத்துருப்பீங்க. உங்கள் பர்சன் கூட நீங்கள் இருக்கப்போ ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அவங்க கூட இருக்கப்போ மட்டுமே அந்த பாசிட்டிவிட்டிஸ் வந்து இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து நீங்கள் வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கீங்க, ரொம்ப டல்லாகிட்டீங்க அப்படின்னா உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 10 மினிட்ஸ் அவங்கக்கிட்ட பேசினாலே ரொம்ப பாசிட்டிவாக வந்து ஆகிடுவீங்க. அவங்கள சுற்றி வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே வச்சுருப்பாங்க அந்த பர்சன். ஒரு பாசிட்டிவிட்டி வைப் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகும் அந்த பர்சன் இருக்க ஒரு பிளேஸில். ஸோ இது உங்களுக்கு ரெசினேட் ஆனாலுமே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கோங்க. உங்கள் பார்ட்னருக்கு ஆகலைனாலுமே நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம். ஸோ எனர்ஜியை வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து ஃபீல் பண்ண வச்சுருப்பாங்க உங்கள் பர்சன் உங்களை. நீங்கள் எங்கேயாச்சும் வெளியே போகிறீங்கன்னா ரொம்ப சேஃபாக பார்த்து போயிட்டு வா, பத்திரமா போயிட்டு வா, அந்த மாதிரி வந்து கேர் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. உங்களை ப்யூரிட்டைஸ் ரொம்ப பண்ணியிருப்பாங்க. உங்களை தான் டாப்பில் வச்சுருப்பாங்க உங்கள் பர்சன். அதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. ஆனால் சில ரீசனால் உங்கள் ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரேக் ஆன மாதிரி என்னால் பார்க்க முடியுது. நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கீங்கன்னா உங்கள் பர்சன் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, ஒரு நீங்கள் எதாவது பண்ணியிருக்கீங்க, 2 பேரும் பேசாமல் இருக்கீங்கன்னா ஒரு பர்சன் வந்து ரிக்ரெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க உணர்கிற மாதிரி இருக்குது, ரியலைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நான் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்க கூடாது, அந்த மாதிரி ரிக்ரெட் பண்ணுறாங்க. நீங்கள் லியோவாக இருக்கலாம், ஆர் பைசஸ், கேன்சர், இந்த மாதிரி எலமெண்ட்டாக கூட நீங்கள் இருக்கலாம். உங்கள் பர்சன் உங்கள் கூட லாயலாக தான் இருந்திருக்காங்க. நீங்கள் வந்து அதை சந்தேகப்பட்டு சண்டை கூட வந்திருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து க்ரியேட் வந்து ஆகியிருக்கலாம்.
அதுவுமே பார்க்க முடியுது. ஏதோ இன்வெஸ்டிகேஷன் ஏதாவது பண்ணுறீங்களா உங்கள் பர்சன் சைடில், இந்த நோ கான்டாக்டில் அவங்க தேர்ட் பார்ட்டிஸ் கூட ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்களா, இல்லை என்ன சீட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி நீங்கள் இன்வெஸ்டிகேட்டிங் வந்து பண்ணுற மாதிரி என்னால் வந்து பார்க்க முடியுது. லைக் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க. இந்த பர்சன் கூட இருக்கலாமா வேண்டாமா, இவங்க கூட இருந்தால் ஃப்யூச்சர் நல்லா இருக்குமா, அந்த மாதிரி சில விஷயங்கள் கூட நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். அதுவுமே பார்க்க முடியுது. அண்ட் ஃபேவரட் ஃபுட்ஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் வந்து இந்த பர்கர் பிடிக்கலாம். உங்கள் பர்சனுக்கு இந்த பர்கர், இந்த பாஸ்தா, பீட்சா, என்னால் அதெல்லாம் பார்க்க முடியுது. சாக்லேட்ஸுமே நல்லா பார்க்க முடியுது. நட்ஸ் பார்க்க முடியுது, நட்ஸ் அண்ட் பாபிக்யூ அதுவுமே பார்க்க முடியுது. சிக்கன், ஃபிஷ் ஆர் சிக்கன், இந்த மாதிரி உங்கள் பர்சனுக்கு வந்து சில ஃபேவரட் ஃபுட்ஸுமே இருக்கலாம். அண்ட் உங்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கலாம், என்னால் அதுவுமே பார்க்க முடியுது. இல்லைன்னா உங்கள் 2 பேருக்குமே இந்த ஆப்போசிட் கேரக்டராக இருக்கும்ல. எனக்கு வந்து பீட்சா தான் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு பீட்சா பிடிக்காது. அந்த மாதிரி எனக்கு வந்து இந்த சாக்லேட் தான் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு சாக்லேட்டே பிடிக்காது. எனக்கு மில்க் பிடிக்கும், ஆனால் அவங்களுக்கு மில்க் பிடிக்காது. அந்த மாதிரி ஆப்போசிட் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து சில ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. ஹெல்த்தி ஃபுட், ஃப்ரூட் சாலட், அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது, வெஜிடபிள்ஸ் நிறைய எடுத்துக்கிறது ரீசெண்ட் டேஸில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அதுவுமே என்னால் வந்து பார்க்க முடியுது. சூப் கூட என்னால் பார்க்க முடியுது. சம்திங் சிக்கன், மட்டன், இந்த மாதிரி சில விஷயங்கள் கூட எனக்கு ரொம்ப ஹெவியாக வந்து ஃபீல் ஆகுது. ஒரு ஸ்டப்பான எனர்ஜி பார்க்க முடியுது உங்கள் பர்சன் சைடில் இருந்து. ரிக்ரெட் பண்ணுறாங்க, இருந்தாலுமே வந்து அந்த அந்த பவுண்ட்ரியை விட்டு உங்ககிட்ட வந்து பேசணும்னு அந்த ஒரு தாட் இருக்குது. ஆனால் அந்த பவுண்ட்ரியை ஏன் தாண்ட மாட்டுறாங்க? ஈகோவுமே பார்க்க முடியுது. ரொம்ப டாமினேட் பண்ணக்கூடிய பர்சனாமே இருந்திருப்பாங்க. அதே நேரத்தில் வந்து ரொம்ப கேரிங்கான ஒரு பர்சனாமே இருந்திருக்காங்க. அதனாலே வந்து இவங்கள விட்டு உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ண முடியல. அவங்களாலுமே வந்து உங்களை விட்டு மூவ் ஆன் பண்ண முடியல. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக நடந்திருப்பாங்க. அவங்க விஷயத்துக்காக வந்து உங்களை வந்து அந்த ஹர்ட் பண்ணியிருப்பாங்க, பார்க்க முடியுது. அந்த பொசசிவ்னஸ் இன்னுமே இருக்குது உங்கள் பார்ட்னர் சைடில் இருந்து, அது பார்க்க முடியுது. லார்ட் சிவன், உங்கள் பர்சனுக்கு வந்து லார்ட் சிவன் ரொம்ப பிடிக்கலாம். லார்ட் சிவன் பார்க்க முடியுது. விஷ்ணு அண்ட் கணேஷா, மற்றவங்க மேலே இருக்க கோபத்தை உங்கள் மேலே காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயமும் பார்க்க முடியுது. ஆனால் ஹைலி பாசிபிள் என்னென்னா, ஒரு ரீகன்சிலேஷன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பர்சன் மூலியமாக கூட வரலாம். உங்கள் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு ரீகன்சிலேஷன் ஆகலாம். யாரோ ஒருத்தவங்க கண்டிப்பாக இந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ண வருவாங்க. ஃபேவரட் கலர்ஸ் வந்து உங்கள் பார்ட்னருக்கும் உங்களுக்கும் வந்து ப்ரௌன், க்ரீன், ப்ளூ ஆர் பர்பிள், ரெட், கோல்டு, அந்த மாதிரி கலர்ஸ் பார்க்க முடியுது. உங்கள் பர்சன்கிட்டேருந்து ஒரு டீப் டாக் உங்களுக்கு கிடைக்கலாம். ரொம்ப நாள் பேசணும்னு மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்கள்ல, அந்த விஷயத்தை நீங்கள் பேசுகிறதுக்கான சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும். அந்த டீப் டாக் வந்து என்னால் வந்து அகெயின் வந்து பார்க்க முடியுது. நம்பர் 5, 555 பார்க்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கலாம். 555 உங்களுக்குள்ளே எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே உங்கள் 2 பேருக்குமே அந்த லவ் வந்து இன்னும் போகல. அந்த லவ் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு, கம்மியாக வந்து ஆகலை, அதிகமாக தான் ஆயிட்டுருக்கு வர வர. ஏப்ரல் மந்த் உங்களுக்கு பர்த்டே ஏதாச்சும் வருதுன்னா உங்கள் பார்ட்னர் சைட்லேருந்து அந்த விஷஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனிவர்சரி சம்திங், அதுவும் பார்க்க முடியுது. சில மெசேஜ் வந்து நீங்கள் பண்ணியிருப்பீங்க, சில பேராகிராஃப் பண்ணி ஒரு சிம்பிளாக அந்த 1 வேர்டில் ஏதாவது மெசேஜ் நீங்கள் பண்ணியிருக்கீங்கன்னா ரிப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அவங்க சைட்லேருந்து. ஏன்னா அவங்க அந்த மெசேஜ்லாம் வந்து பார்க்குறாங்க, நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் போடுறீங்க எல்லாமே வாட்ச் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் பண்ணுற மெசேஜ்க்கு வந்து ரிப்ளை பண்ண மாட்டுறாங்க, உங்களோட கால்க்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டுறாங்க. அவங்களுக்கு தெரியுது நீங்கள் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க, ஃபீல் பண்ணுறீங்கன்னு அவங்களுக்கு எல்லாமே தெரியுது. ஆனால் அவங்க வந்து அந்த ஈகோ விட்டு வர மாட்டுறாங்க, அந்த பவுண்ட்ரியை விட்டு தாண்ட மாட்டுறாங்க.
அவங்களுக்குமே வந்து உங்கள் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணணும்னு தான் இருக்குது. கண்டிப்பாக அவங்க அந்த ரிப்ளை வந்து அவங்க சைட்லேருந்து கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க. நிறைய ரெஸ்பெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னராக இருந்திருப்பாங்க. அவங்க ஃபீலிங்ஸ்க்கு பாஸ்டில் இருந்திருப்பாங்க, இப்போது அப்படி இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா இப்போது வந்து அவங்க கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி உங்களுக்கே வந்து அந்த ஃபீலிங்ஸ் வந்து வந்திருக்கலாம். அதுவுமே வந்து பார்க்க முடியுது. ஐ திங்க் என்னால் டுடேன்ற ஒரு மெசேஜ்மே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இன்றைக்கி ஏதாச்சும் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு ஃபீவர் வந்து நடக்கலாம். எல்லாருக்குமே எனக்கு தெரியல, ரேராக வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நடக்கிறதுக்குமே சான்ஸ் இருக்குது. என்னால் டுடேன்றது வந்து ரொம்ப ஃபீல் பண்ண முடியுது. என்னால் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் பார்க்க முடியுது. ஏதாவது செயின், ப்ரைஸ்லெட், இல்லை டாட்டூ, இன்ஃபினிட்டி டாட்டூ, சம்திங் இன்ஃபினிட்டி ப்ரொஃபைல், சம்திங் ஏதாவது இன்ஃபினிட்டி சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கலாம், கப்பிள்ஸ்குள்ளே இருக்கலாம். அதுவும் பார்க்க முடியுது. லவ் கம்மிங் யோர் வே. உங்களை விட்டு போன அந்த காதல் திரும்பி உங்கள் பாதையில் வந்து வரதான் போகுது. அது வந்து பார்க்க முடியுது. ஏதோ ஒரு தேர்ட் பார்ட்டிஸோட ஹெல்ப்போட அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா க்ளோ ஆகலாம். ஒருத்தவங்களோட ஹெல்ப் வந்து நல்லா பார்க்க முடியுது. ஈவினிங் டைம்ஸில் ஏதாச்சும் டேட்டிங், வெளியே போகிறது, ஏதோ கோவில் கூட நீங்கள் போயிருக்கலாம். கோவில் டேட் கூட பார்க்க முடியுது. 2 பேரும் சேர்ந்து கோவில் போகிறது, அந்த மாதிரி போயிருப்பீங்க. ஒரு லாங் டெம்பிள், ஒரு மவுண்டெயினில் இருக்கும்ல, மலை மேலே சில கோவில் இருக்கும்ல, அந்த மாதிரி கோவில் கூட நீங்கள் விசிட் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பார்ட்னருக்காக அண்ட் உங்கள் ரிலேஷன்ஷிப்காக நீங்கள் வந்து காட் கிட்ட நிறைய ப்ரே பண்ணிகிட்ருக்க மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்கள் ப்ரே பண்ணுறீங்க. உங்கள் ப்ரேயர்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து ரியாலிட்டியில் நடக்க தான் போகுது. அந்த மாதிரி சில விஷயமும் ஹிண்ட்ஸுமே வந்து என்னால் ரொம்ப வந்து ஃபீல் பண்ண முடியுது. சில ஃபேவர்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாகவே நடக்கும். யாரோ ஒரு சைட்லேருந்து சில ஃபேவர்ஸ், எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணிட மாட்டாங்களா அந்த மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் காட் வச்சுக்கோங்களேன், கடவுள், அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணவே மாட்டாரா அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக சேஞ்ச் ஆகிறதுக்குமே வந்து சான்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. கண்டிப்பாக உங்கள் பர்சன் உங்களை பிளாக் பண்ணி எதாவது வச்சுருக்காங்கன்னா அவங்க சைட்லேருந்து இந்த சாரி வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் உன்னை பிளாக் பண்ணிட்டேன், சாரி, அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் கூட இந்த ரிலேஷன்ஷிப்க்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். ட்வின் ஃப்ளேம்ஸ் என்னால் வந்து பார்க்க முடியுது. அண்ட் சம்திங் ஒரு தேர்ட் கனெக்ஷனுமே என்னால் பார்க்க முடியுது. டிவைனோட கனெக்ஷனாக கூட இருக்கலாம். ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து நிறைய தடவை சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் ஹெல்ப்னு. கண்டிப்பாக அந்த ஹெல்ப் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த ஹெல்ப்பை வந்து யூட்டிலைஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 3 days இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ கைஸ். நெக்ஸ்ட் 3 days நீங்கள் ஏதாச்சும் பிளான் எதாவது பண்ணியிருக்கலாம். நேர்லேயே போயிட்டு பேசிடலாம், மீட் பண்ணி பேசி பார்க்கலாம், அந்த மாதிரி பிளான் கூட எதாவது பண்ணியிருக்கலாம். அது ஒர்க் அவுட் ஆகலாம் சில பேருக்கு. ரீஸ்டார்ட் என்னால் பார்க்க முடியுது. உங்கள் பர்சனே வந்து கேட்கலாம், நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பை ரீஸ்டார்ட் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கலாமா, அந்த மாதிரி கூட கேட்கலாம். ஏதோ ஒரு பயம் வந்து என்னால் பார்க்க முடியுது உங்களோட சைடு. ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நீங்கள் உங்கள் லைஃப் ரொம்ப வெறுப்போடு வாழ்ந்துட்டுருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டத்தோட. எதுக்கு இந்த லைஃப் எனக்கு அந்த மாதிரி. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் பர்சனை தான் அவ்வளோ நம்பி இருந்திருப்பீங்க. அவங்க தான் உங்களோட லைஃப் அந்த மாதிரி. அவங்க இல்லாத ஒரு டைம் வந்து ரொம்ப மோசமாக உங்களுக்கு போயிருக்கலாம். நீங்கள் உங்கள் மாம் கிட்ட உங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றி ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்குமே சான்ஸ் இருக்குது. பட் உங்கள் பர்சனோட மாம் வந்து உங்களுக்கு எனிமியாக இருந்திருப்பாங்க. உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ஷேர் கூட பண்ணாமல் இருந்திருக்கலாம் அவங்களோட வீட்டில். சீரியஸ்லி உங்களுக்கு இவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி ஒரு தாட் அதிகமாக இருக்குது. அவங்க சைடுமே பார்க்க முடியுது, உங்கள் சைடும் நல்லா பார்க்க முடியுது. அந்த தாட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் நடக்கும். இம்பார்ட்டன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும் உங்கள் மேலே வர வர.
ரீசெண்ட் டேஸில். ஏதோ ஜஸ்டிஸ்க்கு கூட நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி என்னால் பார்க்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னால் பார்க்க முடியுதுன்னா, இது எல்லாருக்குமே ரெசனேட் ஆகுமா எனக்கு தெரியல. உங்கள் பர்சன் உங்ககிட்ட சொல்லாமல் கூட அவங்க வந்து மேரேஜ் வந்து பண்ணியிருப்பாங்க. லேட்டராக அது வந்து உங்களுக்கு ரிவீல் ஆகிருக்கும். அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க, வேறு யாராச்சும் சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அந்த மாதிரி. அதுவும் பார்க்க முடியுது. கைஸ், இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். யூ கைஸ் ஆர் கோயிங் டு மீட். ஒரு சிலருக்கு உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசியிருப்பாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, சாரிலாம் கேட்பாங்க, ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ண மிஸ்டேக்குன்னு. பட் அவங்க அந்த சாரியும் கேட்டிருக்க மாட்டாங்க, அந்த ரியலைஸும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க சொல்கிறது தான் வந்து நீங்கள் கேட்கணும். நான் பேசுகிறப்ப தான் நீ பேசணும், நான் கால் பண்ணுறப்ப தான் நீ வந்து பேசணும். அந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஆன் அண்ட் ஆஃபில் கூட இருக்கலாம். நீங்கள் ஃப்யூச்சரை பற்றி இதை டிஸ்கஷன் நீங்கள் பண்ணலாம் உங்கள் பர்சன் கூட. டிஸ்கஷன் பேட்சப் பண்ணதுக்கப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ஒரு ஹோப் கண்டிப்பாக வரும். என்னால் அந்த பார்க்க முடியுது. ஒரு சிலருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பேர்டன் ஆகியிருக்கலாம். சில டாக்ஸிக் பர்சனால் கூட இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் வந்து ஆகியிருக்கும். அவங்களும் ஒரு ரீசனாக தான் இருக்காங்க பிரேக் ஆனதுக்கு. நியூ லவ், சில பேருக்கு வந்து நியூ லவ் கூட கிடச்சிருக்கோ. பட் உங்களால் வந்து உங்கள் பாஸ்ட் பர்சன் மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் மேலே உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்காது. டைம் வந்து உங்கள் கேள்விக்கு ஆன பதில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், இப்போ வந்து ஒரு கைடன்ஸ் வந்து பார்க்கலாம். நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 நினச்சிக்கோங்க. ஓகே, 1. This is number 1 and this is number 2. பார்ப்போமா? நம்பர் 1 நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஓகே, குவீன் ஆஃப் சோட்ஸ். உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்கவே மாட்டுது. ஆனால் நீங்கள் வந்து அந்த விஷயத்த அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டுருக்க மாதிரி தெரியுது. ஸோ எவ்வளோ நாளைக்கு தான் நீங்கள் அப்படி இருப்பீங்க? உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் வந்து எனக்கு அது பிடிக்கல அப்படின்றத சொல்லிடுங்க. நோ சொல்ல பழகிக்கோங்க. நம்பர் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்கலனாலுமே நீங்கள் வந்து சில விஷயத்த வந்து சலிச்சு போயிட்டுருக்க மாதிரி தெரியுது. எஸ் சொல்லிட்டு இருக்க மாதிரி. ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அந்த விஷயத்துக்கு நோ வந்து சொல்லுங்கள். ஓகேவா? அதுதான் வந்து உங்களுக்கான கைடன்ஸ். நம்பர் 2 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான கைடன்ஸ் என்ன தெரியுமா? ஓகே, இதே கார்டு தான் வந்து ரீடிங்லேயும் வந்துச்சு. இது பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ வந்து ஒரு 5 விஷயம் பாசிட்டிவாக இருக்குது, 2 விஷயம் வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த பாசிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது, 5 அதிகமாக இருக்குது, நெகட்டிவிட்டி 2 தான் இருக்குது. அந்த நெகட்டிவிட்டி தான் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க. அந்த நெகட்டிவிட்டி சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் லைஃப்பில் பாசிட்டிவிட்டிஸ் இருக்குது, நல்ல விஷயங்களும் இருக்குது, குட் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் அவங்க எல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டுறாங்க. நெகட்டிவிட்டி மட்டும்தான், நெகட்டிவிட்டி பீப்புள் மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு வந்து தெரிகிற மாதிரி என்னால் பார்க்க முடியுது. இப்போ வந்து நீங்கள் தான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். நீங்கள் தான் வந்து டிசிஷன் வந்து எடுக்கணும். எது வந்து சூஸ் பண்ணலாம், பாசிட்டிவா இல்லை நெகட்டிவானு. பட் ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் சைடு தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நீங்கள் கம்மியாக இருக்கு, உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குற அந்த நெகட்டிவிட்டி மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து பாசிட்டிவ் சைடு மட்டும் எடுத்துக்க பழகிக்கோங்க. எல்லா விஷயமும் வந்து பாசிட்டிவாக பாருங்கள், நெகட்டிவாகவே பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து எஸ் ஆர் நோ வந்து பார்க்கலாம். அதே பைல் 1 அண்ட் பைல் 2 தான். எஸ் ஆர் நோ பார்க்கலாம். இதான் நினச்சிக்கோங்க. ஓகே, ரிவீல் ஆகிடுச்சோ? ஓகே, லெட்ஸ் see பார்க்கலாம். Guys, do subscribe my channel. If you like my channel, do subscribe my channel. If you like my reading, do subscribe my channel. Okay, let's see. This is pile 1 and this is pile 2. பார்க்கலாம். pile 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்.
அது வந்து எஸ்ஸாக மாறிடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இருந்தாலுமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டால் மட்டும்தான் அது வந்து எஸ்ஸாக வந்து மாறும். ஓகேவா? நம்பர் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதுவும் எஸ் தான். ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அகெயின் இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்திருக்கு. ஸோ இதுவும் எஸ், ரெண்டுமே எஸ் தான். நீங்கள் நினச்சதுக்கு வந்து டபுள் கன்ஃபர்மேஷன் வந்து வந்திருக்கு. ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு என் ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். அண்ட் டேக் கேர். பாய்.